திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நல்லதையே நினைத்து நல்லதையே பேசி நல்லதையே கேட்டு நல்லதையே செய்வீர்களேயானால் எல்லாமே நலமாக அமையும். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் கூத்தப்பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று ஐந்தாம் திருமுறை நேற்றும் ஐந்தாம் திருமுறை தான் பார்த்தோம். இன்றும் ஐந்தாம் திருமுறையிலே அப்பர் பெருமான் பாடிய திருக்கோளிலி என்னும் திருத்தலத்தை பற்றி அவர் இன்னொரு பாடலை பாடியிருக்கார். திருநாவுக்கரச பெருமான் திருவாஞ்சியம் முதலிய பல பதிகளை எல்லாம் வணங்கி திருமறைக்காடு வேதாரண்யம் என்று சொல்லக்கூடிய திருமறைக்காடு சொல்லுகின்ற பொழுது இந்த கோளிலி அப்பரை போற்றி பாடியது இந்த பதிகம். அம்மை வண்டமர் பூங்குழலாள், அப்பர் பிரம்மபுரீஸ்வரர். இந்த பதிகத்திலே 57வது பதிகம், ஐந்தாம் திருமுறையில் 57வது பதிகம். 3வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். நாளும் நம்முடை நாள்கள் அருகிலும் ஆளும் நோய்களூர் 50 6 8 ஏழமை பட்டிருந்து நீர் நையாதே கோளிலியரன் பாதம் கூறுமே என்று பாடுகிறார். நம்முடைய வாழ்நாள்களிலே வரையறையை நாளும் அறியும் ஆற்றல் இல்லை. நம்ம எவ்வளவு நாள் வாழ போகிறோம்? வாழ்நாளுடைய வரையறை தெரியுமா? நாளும் வரையறை இன்னைக்கு தான் நம்முடைய வாழ்நாள் முடிய போகுதுங்கிறது நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்படிப்பட்ட தெரியக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லை. ஆனால் நம்ம ஆளக்கூடிய நோய்கள் இருக்குல்ல, பிணி, அந்த நோய்கள் எவ்வளவுன்னா 98க்கு மேலே இருக்குதான். நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிற நோய்கள் 98 நோய்க்கு மேலே இருக்கின்றார். அதனால அறிவின்மையின்கண் பொருந்தி இருந்து அறிவில்லாத்தனமாக இருந்து அறியாமையிலேயே மூழ்கி இருந்து நீங்கள் வருந்தாதீர்கள். நீங்கள் வருந்தாமல் கோளிலி சிவபெருமான் பாதமே கூறுவீர்கள். அதனால் நம்ம எவ்வளோ நாள் இருக்க போகிறோங்கிறது நமக்கு தெரியாது. அனுபவிக்கிற நோயோ 98க்கு மேலே. அதனால் அறியாமையிலேயே இருந்து கொண்டு நான் வருத்தப்படுறதை விட கோளிலியிலே உள்ள பெருமானை அவனுடைய பாதத்தை வணங்கி பெருவாழ்வு பெறுவோம் என்கிறார். நாளும்னா நாள்தோறும் நம்முடைய நாட்கள் ஒவ்வொரு நாளில் நாட்காட்டியில் ஒவ்வொரு நாளானது ஒவ்வொரு தாளாக கழிக்கிறோம் இல்லையா? நமக்கு உலகில் உள்ள நாள்கள் எத்தனைங்கிறது நமக்கு தெரியாதே. இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு தாளாக கழிச்சிட்டு இருக்க போகிறோம். உலகாகிய நாள்கள் ஆளும்னா உடலை ஆட்சி செய்யும் நோய் என்ன சொல்றார்? 50 6 8 6 8 48
அதோடு 50 சேர்க்கிறார். 50ஓடு 6 98 நோய்கள் ஏழ்மைப்பட்ட அறியாமையினாலேயே நம்ம இருக்கோம். அறியாமையிலேயே இருந்து வருந்தாதே, நையாதே, வருந்தாதே. மக்கள் வாழறது சில நாள், ஆனால் பல பிணிகள். நோய் கணக்கே சொல்லிட்டாரு அப்பர் பெருமான். 98க்கு மேலே நோய் இருக்கின்றார். அதனால சில்வாழ்நாள் பல்பினி சிற்றறிவினோர். நமக்கு அறிவு எப்படி அறிவு? சிற்றறிவு தான். பேரறிவுன்னு சொல்லிக்கலாம், பேருக்கு தான் அறிவு. நமக்கு உள்ள அறிவு சிற்றறிவு. அந்த சிற்றறிவிலே இருந்து நையாதே, வருந்தாதே. அரண் பாதமே, பெருமானுடைய பாதத்தை அவரால் பற்றத்தக்கது. அவருடைய பாதத்தை நாம் பற்றுக பற்றத்தான் பற்றினேன்னு சொல்கிறார்ல திருவள்ளுவ பெருமான். பெருமானுடைய பாதத்தை பற்றி அந்த 3வது பாடலை நாம் பெருமானிடத்தில் பாடி மகிழ்விப்போம். நாளும் நாளுடை நாள்கள் நாளும் நம்முடைய நாள்கள் அருகிலோம். நாளும் நம்முடைய நாள்கள் அருகிலோம். ஆளும் நோய்களோ ஆளும் நோய்கள் ஓர் 50ஓடு 6 ஏழமைப்பட்டிருந்து நீர் நையாதே. ஏழமைன்னு அறியாமை. ஏழமைப்பட்டு இருந்து நீர் நையாது. நெய்தல் வருந்துதல், நையாதே வருந்தாமல். கோழிலியான் பாதம் கூறும். கோழிலியான் பாதம் கூறு. கோழிலிநாதா, கோழிலி அப்பா கூப்பிடு. உன்னுடைய துன்பமெல்லாம் நீங்கும், துன்பமெல்லாம் நீங்கும். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கோழிலி சென்று அந்த கோழிலி அப்பரை வணங்கி அவருடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம், மற்றவர்களையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.